இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடையாக தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வம், இந்த அதிகாலை வேளையிலே எங்களுடைய இதயங்களில் வந்து எங்களுடைய மனதை தொட்டு உம்முடைய இறைவர்சனத்தை நீர் எங்களுக்கு தரும்போது எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளை நீர் எங்களுக்கு நிறைவாக தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய அருள்கரம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களோடு இரும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 8-9 இறைவார்த்தைகள். பின்பு அவர், இப்போது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முகந்து வந்த பணியாளருக்கே தெரிந்தது. பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் என்று கூறினார். இயேசு பரிமாறியது முதல் தரமான திராட்சை ரசம். ஒரு வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையை கடவுள் சந்தித்து தீர்த்து வைத்தார். திருமணத்தின் போது திராட்சை ரசம் தீர்ந்தது என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் பாலஸ்தீன நாடுகளில் திராட்சை ரசம் பரிமாறப்படாமல் விருந்து முழுமையடைவது இல்லை. அன்புமிக்கவர்களே, 5 நிமிடங்களில் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் திராட்சை ரசத்தை தயாரிக்க முடியாது. திராட்சை ரசம் தயாரிக்க நாட்கள் வேண்டும், மாதங்கள் வேண்டும், ஏன் ஆண்டுகள் கூட வேண்டும். பல நாட்கள் எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை இயேசு ஒரு சில நிமிடங்களில் செய்து முடித்தார். இந்த திருமண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போன போது எல்லோரும் நினைத்தார்கள், இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க இயலாது. காரணம், இது உடனடியாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனையில் யார் ஈடுபட்டாலும் விடை கிடைக்காது. பிரச்சனைக்கு பரிகாரம் யாரிடமிருந்து கிடைத்தது? மனிதரிடமிருந்து அல்ல, மாறாக இயேசு ஆண்டவரிடமிருந்து பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்தது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த மனிதனும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அதனால்தான் இயேசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு இதற்கு தீர்வு கண்டார். இந்த பிரச்சனையில் மனிதர்கள் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை பெரிதாயிருக்கும். திருமண வீடு பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருக்கும். காட்டு தீ போல ஊரெல்லாம் இந்த பிரச்சனை பரவி இருக்கும். வீட்டில் உள்ளவர்களுக்கு தலைகுனிவு நேரிட்டிருக்கும். கடவுளின் சக்தி உன்னில் செயல்பட்டால் நெடுநாட்களாக தீர்க்கப்பட வேண்டிய எந்த பிரச்சனையும் மிக விரைவில் தீர்க்கப்பட்டுவிடும். இறை வார்த்தையை நம்பிக்கையோடு தினமும் கேட்கின்ற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் சக்தி இந்த பிரச்சனையை சந்தித்த போது நிமிடங்களுக்குள் பிரச்சனை தீர்ந்தது. இயேசு கல் தொட்டியில் தண்ணீர் நிரப்பச் சொன்னார். பின்பு முகந்து பரிமாறச் சொன்னார். நிகழ்ந்தது என்ன? நம்பிக்கையோடு கீழ்ப்படிந்து அவர்கள் அதை பரிமாறினார்கள். அன்புமிக்க சகோதரமே, இந்த இறைவார்த்தை இன்று நமக்கு வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை, துயரங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை. அவை அனைத்திலும் ஆண்டவர் இயேசு ஈடுபட்டால் மட்டும்தான் ஒவ்வொன்றுக்கும் தீர்வு உண்டு என்பதை மனதில் நிறுத்துவோம். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் நமக்கு நிறைவாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.